இலக்கியம் சார் எங்களுடைய பண்பாடு சார் வாழ்வியலில் ஈர்க்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்து நடாத்திய பல்லின சமூகங்களின் கலைஞர்கள் பங்கு பற்றிய கலை நிகழ்வுகளின் சங்கமம் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் TJ அதிசயராஜ் தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை கல்முனை கடற்கரை திறந்த வெளியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. உள்ளூர் மட்டத்திலும் சரி அல்லது வெளிநாட்டு சுற்றுலா வருகின்றவர்களையும் கருத்தில் எடுத்து அவ்வாறு சுற்றுலா துறையை ஊக்குவித்தல், அதேபோல் உள்நாட்டு கலைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தல் அல்லது நாங்கள் வெளிப்படுத்தல் போன்ற நோக்கங்களை திணைக்களம் கொண்டுள்ளது. எட்டு திசையும் கேட்க இபிலீஸ் அழுதான். யா நபி யா நபி யா நபி கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் திருமதி மேனகா புவிக்குமார் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கல்முனை ஸ்ரீ சுபத்ராமய விகாரையின் பௌத்த விகாராதிபதி ரன்முத்துக்கல சங்கரட்ன தேரர், சிரேஷ்ட எழுத்தாளர் உமா வரதராஜன், மாவட்ட கலாசார ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர் AL தௌஃபிக், பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் உட்பட தமிழ், முஸ்லிம், சிங்கள கலைஞர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர். உள்ளூர் கலைஞர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இங்கு அரங்கேற்றப்பட்டதுடன் கலைத்துறைக்காக நீண்ட காலமாக பணியாற்றி வரும் கலைஞர்களும் பொன்னாடை போர்த்தி அதிதிகளினால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்கள். நமது பண்பாடு கலை இலக்கியங்களை அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு செல்லுவதற்கு இன்றுள்ள கலைஞர்கள் மேற்கொள்ளும் சேவையை பாராட்டி கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் திருமதி மேனகா புவிக்குமார் இங்கு உரையாற்றினார். நிகழ்வின் இறுதியில் கலந்து கொண்ட அதிதிகளை கலைஞர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் ஒன்றிணைந்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். நிகழ்வுகளை கலாசார உத்தியோகத்தர் S ருபேஷன் தொகுத்து வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறப்பாக அமைய பெற்றுள்ளது என்பதனை என் முன்னே காணப்படும் பார்வையாளர்களை கொண்டு நான் ஏற்பாட்டு குழுவுக்கும் எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அவ்வாறு இங்கு நிகழ்த்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் மிகவும் நேர்த்தியான முறையில் பயிற்றுவிக்கப்பட்டு இங்கே அரங்கேறின. அந்த வகையில் இந்நிகழ்வில் பங்கு பற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் இவ்விடத்தில் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்றதொரு நிகழ்வுகள் இன்னும் பல்வேறு இடங்களில் இடம்பெறவிருக்கின்றன. அந்நிகழ்வுகளிலும் உங்களுடைய கலைஞர் திறமைகளையும் நீங்கள் காட்ட வேண்டும். எங்களுடைய அடுத்த சந்ததியினரை இலக்கியம் சார் எங்களுடைய பண்பாடு சார் வாழ்வியலில் ஈர்க்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது. எனவே நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நிகழ்வு வெகு சிறப்பாக இடம்பெற்றது என்பதனை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி இந்த சிறு வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்பாறை மாவட்டத்திலே நடத்துகின்ற அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலுமே தன்னுடைய பணியை சிறப்பான முறையிலே ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அவர். அடுத்ததாக சர்மினி சுதாகரன் அவர்கள் ஸ்ரீ சிவாலயா கலை மன்றத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த பாராட்டுகள். வழங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து பள்ளியின செயலாளர் TJ அதிசயராஜ் அவர்கள் வருகின்றது. அடுத்ததாக என்னுடைய AL தௌஃபிக் அம்பாறை மாவட்ட கலாச்சார இணைப்பாளர் அவர்கள், தொடர்ந்து என்னுடைய தௌஃபிக் அவர்கள் சிரேஷ்ட எழுத்தாளர் உமா வரதராசன் அவர்களை கௌரவித்த பணிகளை சிறப்பாக செய்து கௌரவித்த AL தௌஃபிக் அவர்களை என்னுடைய கல்முனை வடக்கு கிராம சபை நிர்வாகத்தில் அந்த கௌரவத்தோடு சிறப்பான முறையிலே கௌரவம்